கர்த்தர் உங்கள புடமிடுறாருன்னா, உங்க கேரக்டர அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தாயின் கருவிலேயே உருவாக்குதல் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்காதீங்க. இப்ப ஆண்டவர் உங்க கேரக்டர உருவாக்கிட்டு இருக்காரு. ஆ கேரக்டர உருவாக்கி கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சாருன்னா, எனக்கு இது கிடைச்சிராதா? உனக்கு அது கிடைச்சிராதா? எனக்கு குடுத்துற மாட்டானுங்களா? உனக்கு குடுத்துற மாட்டானுங்களான்னு மல்லு கட்டுவானுங்க. ஆமா, உங்களுக்காக. அப்படி ஆளா உங்கள கேரக்டர்ல மாத்தி உங்கள கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இந்த புடமிடப்படுதல், பாடுகள உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாரு. பாடுகள பத்தின தவறான புரிதல் நெறைய இருக்கு. இதுதான் சரியான புரிதல். பாடுகள பத்தின சரியான புரிதல் இதுதான். நம்ம யாருமே பிரச்சனைய குடுங்க ஆண்டவரே, ஒரு 2 கிலோ, ஒரு 5 கிலோ போராட்டத்த குடுங்கன்னு உட்கார்ந்து ஜெபத்த போட்டு கேட்டு வாங்க மாட்டோம். அப்படியாலும் ஒரு சில பேர் இருக்கிறான். யாருமே பாடுகள விரும்ப மாட்டோம். நம்ம கடவுள தேடுறது நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக. கர்த்தரு இதெல்லாம் ஒரு நொடியில மாத்த முடியும். ஆனா அவர் அத மாத்தலைன்னா, கர்த்தர் நம்மள மாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம்.